வெளியே எல்லார் கூடயும் தூங்குற தன்னோட பையனை பார்த்துட்டு சோழனை பார்த்துட்டு நடேசன் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே நடேசன் சொல்கிறாரு, என்னடா நீ இங்கே பார்த்துட்ருக்க, உன் பொண்டாட்டி கூட தானே நீ நீ உள்ளே இருக்கணும், இங்கே என்ன படுத்துட்ருக்க, போடா உள்ள ரூமுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படிப்பா நான் போக முடியாதுப்பா அப்படி, அதெல்லாம் தெரியாது, கல்யாணம் ஆகிடுச்சுல, அப்போ நீ உள்ளே தான் படுக்கணும், ஏன் நான் வெளியே படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டுறாரு. உடனே எல்லாருமே நாங்களும் அதே தான் சொல்கிறோம், எங்கே கேட்குறான் இவன் இப்போ பார்த்தா வெளியே தான் படுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு பாண்டியன். உடனே நீ கம்முனுறா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ அப்பா கலக்குறியே, இப்போ செமையாக கேட்டிய இந்த கேள்வி சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாரு. உடனே சேரன் அப்பா நீ வேறப்பா அப்படின்னு சொன்னோன்னே உடனே கதவை தட்டுறாரு. ஏமா கதவை தரமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீலாம் கதவை திறக்கிறாங்க, எதுக்கு இப்போ தட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே, அவன் உள்ளே தானே படுக்கணும், எதுக்காக வெளியே படுத்துடுறான் அவன் இவ்வளோ படா அப்படின்னு சொன்னோன்னே, அது சேரன் தடுக்கிறாரு. ஐயோ வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா என்னண்ணா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீலா கேட்குறாங்க. வேறு வழி இல்லைங்க, நான் உள்ளே தான் படுத்தாகணும் சொல்லிட்டு சோழன் உள்ளே போகிறாரு. உடனே இங்கே நிலா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தர தவிக்கிறாங்க. ப்ளீஸுங்க வேறு வழி இல்லாமல் உள்ளே வராங்க. நிலா ரொம்ப பதற்றம் அடைகிறாங்க. ஏங்க நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் என்ன பண்ண முடியும், என் அப்பா தான் உள்ளே போன்றாரு, இல்லைன்னா அவர் வெளியவே நிற்கிறார் பாருங்க, இருங்க என் அப்பா ஐயோ வெளியே தான் நிற்கிறாரு, இங்கே பாடுறா வெளியே வந்தால் அப்போதான் உனக்கு புருஷன் கொண்டாட்டினா 2 பேரும் உள்ளே தானே இருக்கணும், அது மட்டுமா வீட்டில் குழந்தை சத்தங்களுக்குலாம் கேட்க வேணாவா, ஒரு குழந்தை தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஐயோ டேடி கலக்கிறியே டேடி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல சோழனுக்கு. அவ்வளோ சந்தோஷப்பட்டு மனசே சந்தோஷப்பட்டாரு. என்னங்க உங்களுக்கு வேறு மாதிரி என்ன ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, என் அப்பா தாங்க உள்ள அமைச்சாரு, நான் என்னங்க பண்ண முடியும், சரிங்க இப்போ நான் எப்படிங்க வெளியே போகிறது, என் அப்பா பெரிய பிரச்சனை பண்ணுவார், நான் என்னங்க பண்ணுறது, என் அப்பா வேற கோக்காரு பார்த்துக்கங்க, ஐயோ அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரிங்க இப்போ என்னங்க பண்ணுறது, நான் இப்படி நீங்கள் இருக்கும்போது தூங்க முடியும், ஏங்க நீங்கள் மேலே படுத்து தூங்க போகிறீங்க, நான் கீழே சும்மா அப்படி படுத்து தூங்க போகிறேன், இதில் என்னங்க இருக்குது, ஏங்க என்னை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கா, ஏங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என் கூட தானே நீங்கள் வந்தீங்க, நம்ம 2 பேரும் தானே அவ்வளோ வண்டியில் அவ்வளோ நேரம் இருந்தோம், அப்போல்லாம் நான் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணேங்க அப்படின்னு. ஏங்க அதுக்காக இல்லைங்க, என் மேலே நம்பிக்கை இருந்தால் நான் இங்கே படுத்துக்கிறேங்க, நம்பிக்கை இல்லை இப்பயே சொல்லிடுங்க நான் போயிடுறேங்க அப்படின்றாரு. உடனே அது அப்படி சொன்னார். ப்ளீஸுங்க என் அப்பாக்காக தாங்க, அதே மாதிரி நம்ம புருஷன் பண்ணிட்டு அவங்க நினச்சிட்ருக்காங்க, அதே மாதிரி பல்லவனும் என்கிட்ட பாண்டியனூர் தினமும் கேட்குறானுங்க, என்னால் அவனுங்களை வேற சமாளிக்க முடியலங்க, ப்ளீஸுங்க அப்படின்னோடனே, சரிங்க நீங்கள் இங்கேயே படுத்துக்கங்க, ஆனால் மேலெல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் மேலே படுத்துக்கங்க பெட்டில், நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாரு. திடீர்னு அப்பாவும் பயங்கரமாக கத்துறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஏன் இப்போ கத்துனீங்க, அது நீங்கள் என்கிட்ட படுத்த மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருந்ததுங்க, அதாங்க பயந்துட்டேன் அப்படின்னு. என்னங்க சிரிக்கிறாரு சோழன், ஏங்க இப்படி பயப்படுறீங்க, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேங்க, என் மேலே நம்பிக்கை வைங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நைட்டெல்லாம் தூக்கமே வரல, எழுந்து சோழனை பார்த்துட்டு தூங்குறாங்க. ஐயோ இன்றைக்கி நைட்டெல்லாம் என்னால் தூங்க முடியாது போட்டிருக்கே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் தவிக்கிறாங்க. இங்கே சோழன் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. பார்த்து இவரை செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரா, உங்களை அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. காலை வரைக்கும் தூங்காமல் இருந்தாலும் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு நிலாக்கு. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் கதவை திறக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாகிட்டு, என்னப்பா நைட்டில் தூங்கலைன்னு அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு நடேசன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நைட்டில் தூங்கலையா, ஐயோ இதுக்கு தானே காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இங்கே வராரு சோழன். என்னடா ஆச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அப்படின்னா, அப்பா இப்போ தாண்டா தெரியுது, அப்பா ஒரு நல்ல காரியம் என் லைஃப்பில் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகறாரு. இங்கே நிலா அண்ணன் ப்ளீஸ்ண்ணே, சோழன் இங்கே படுக்கிறதால எனக்கு நைட்டு தூங்கவே முடியலண்ணே, நீங்களாவது புரிஞ்சுக்கங்கண்ணே, எனக்கு புரியுதுப்பா, இங்கே எப்போ இப்படிலாம் ஏன் தான் பண்ணுறாரோ, இன்றைக்கி நான் அவரை எப்படியாவது பேசி சமாளிச்சிடறேம்மா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு நிம்மதி அடைகிறாங்க. நிலா என்ன நடக்க போகுது.